வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல கல்யாண மைசூர் பாக்கு 1 கிலோ அளவுக்கு வீட்டுல எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம். வீட்டுல இருக்கிற எந்த கிண்ணம் ஒன்னாலும் எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன ஒரு குண்டு கிண்ணம் எடுத்திருக்கேன். அதுல 2 கப் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி நல்லா வெது வெதுப்பா சூடு பண்ணிடுறேன். அதே கப்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். எண்ணெயை சூடு பண்ணிருக்கேன். இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். எண்ணெய் அந்த அளவுக்கு சூடு இருக்கணும். மாவுல இருக்க பச்சை வாசனை போகிறதுக்காக சூடான எண்ணெயை ஊத்தி இது போல கலக்கி வச்சுக்கிறோம். அதே கப் அளவுக்கு 2 கப் அளவுக்கு சக்கரை போட்டிருக்கேன். 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திடுறேன். சக்கரை நல்லா தண்ணியில கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா ஒரு கம்பி பதம் எடுக்கணும். இது போல இப்ப கரைச்சி வச்சிருக்க கடலை மாவை சக்கரை பாகல ஊத்திடலாம். முக்கியமான டிப்ஸ், அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃபிளேம்ல தான் வைக்கணும். இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப டைட் ஆகும். ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திடலாம். இன்னொரு அடுப்புல எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா இது மேல ஊத்த போறேன். சூடான எண்ணெய் ஊத்தும் போது மாவு பொரிஞ்சு வரணும். ஆனா கருகி போக கூடாது. எண்ணெயோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா இதுல ஊத்தும் போது வெள்ளை வெள்ளையா பொரிஞ்சு வரணும். கருகி போக கூடாது. இதை நல்லா கைவிடாம கலக்கிட்டே வாங்க. அது பொரிஞ்சு பொரிஞ்சு வரும். நம்ம எண்ணெய் குடிக்க குடிக்க கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயை ஊத்திட்டே இருக்கணும். சின்ன குழி கரண்டியா எடுத்துட்டு எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க. அதுக்கு குடிக்க குடிக்க நீங்க மேல ஊத்தும் போது அது நல்லா பொரிஞ்சு எழும்பி வரும். இது போல மைசூர் பாக்கு ஆரம்பிக்கும் போது என்ன டெம்பரேச்சர்ல இருக்கோ அதே டெம்பரேச்சர்ல தான் கடைசி வரைக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா மாவு நல்லா பொங்கி எழும்பி வருது. இந்த ஸ்டேஜ்ல நல்லா கைவிடாம கலக்கிட்டே இருக்கணும். மைசூர் பாக்கு நல்லா சந்தன கலர்ல பொங்கி வருது. இந்த ஸ்டேஜ்ல வந்து ஆஃப் பண்ணிடணும். உடனே நெய் தடவி வச்சிருக்க கப்பல மாத்திடலாம். இந்த மைசூர் பாக்கு கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கும் போதே இது போல கட் பண்ணி எடுத்துருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் கட் பண்ண முடியாது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க மக்களே.